வரலாறு திரும்புகிறது. நாமெல்லாம் நம் வரலாறை திரும்பி பார்க்க தொடங்கிவிட்டோம். இது நடக்கும்னு நாம நம்பணுமோ இல்லையோ, கருணாநிதி நம்பினார். ஒரு நாள் இவர்களுக்கு இவர்கள் வரலாறு தெரியும். அப்படி தெரிந்தால் என்ன செய்வார்கள்? தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மறப்பேன், மூழ்கி விட மாட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னான்னு இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? எத்தனை வருஷம் எத்தனை கூட்டம் போட்டாங்க மருது பாண்டியருக்கு. போய் ஒத்த மாலையை போடுவாங்க, ஓடியாந்துருவாங்க. அதுவும் குறிப்பா அந்த தொகுதியை சேர்ந்த மந்திரி போவார். வேற யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. வேலு நாச்சியார் பேர்ல கூட பேருந்து நிலையம் இல்லப்பா சிவகங்கையில. அஞ்சுகம் அம்மார் பேர்ல பேருந்து நிலையம் இருக்கு. ஏன்னா மாவீரன் கருணாநிதியை பெற்ற அம்மா இல்லையா? தூக்குமேடைக்கு அருகே சென்று சென்று வந்தவர் இல்லையா? பாளையங்கோட்டை சிறையில் பாய்ந்து பாய்ந்து வந்தவர் இல்லையா? அந்த மாவீரனை பெற்றதனால் கொஞ்சம் அசந்தா எப்படி திருடிருக்காங்க பாத்தியாப்பா அப்படின்ற மாதிரி எங்களோட வரலாறு. பெரியார் தான் எல்லாம் செய்தார், பெரியார் தான் எல்லாம் செய்தார்னு நாங்கள் நிறுவனம்னா இந்த மாவீரர்களின் வரலாறு இந்த மண்ணில் மறக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த எங்க பிள்ளைய பேசிட்டு போச்சு பாத்தீங்களா, சாதாரணமா பேசிட்டு போச்சு. ஏய், 27 வயசு பிள்ளைய வளர்த்த மகளை 72 வயசுல உனக்கு ஒரு கேர்டேக்கர் போது உன்னைய பாத்துக்கிறதுக்கு 27 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அத பெண்ணிய புரட்சின்னு சொல்லி இந்த மண்ணில் இருப்பவர்களை தலையில கட்டினில புரட்சின்னு சொல்லி நீ எல்லாம் புரட்சியவாதி அப்படின்னு காட்டணும்னா இவர்கள் வரலாறு மறைக்கப்படணும். ஏன் தெரியுமா? எங்க பாட்டன்கள் அப்பவே விதவைகள் மறுமணத்தை செய்து காட்டியவர்கள் என் பெரும் பாட்டனார்கள். யாருக்காவது தெரியுமா? மருது பாண்டியர் தான் விதவைகள் மறுமணத்தை எல்லாம் அப்பவே செஞ்சாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கேளு. இது பெரியார்மன் பெரியார்மன் பெரியார்மன்னா ஒருத்தர் வந்தார், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாரு. இது பெரியார்மன்டா, இதுவே எங்களுக்கு மண்ணு தாண்டான்னு வாயிலே மிதிச்சாரு. இப்படி பெரியாருக்குள்ளேயே நம் மொத்த வரலாறையும் முடக்கி விடலாம் என்பதுதான் இந்த திராவிட திருட்டு கூட்டத்துடைய மிகப்பெரிய திட்டம். ஜம்புத்தீவு பிரகடனம் என்று எங்களுடைய பாட்டனார்கள் அன்று செய்தார்கள். நான் கேட்கிறேன்ல, அவ்வளவு பேரும் என்ன சீமான் தீரன் சின்னமலைக்கு பேரன்றாரு, மருது பாண்டியருக்கு பேரன்றாரு, முத்துராமலிங்க தேவருக்கு பேரன்றாரு, இப்படி எல்லா தலைவர்களுக்கும் பேரன்றாரு. இவர் என்ன கல்லரா, இவர் என்ன நாடாரா, இவர் என்ன கோணாரா அப்படின்னு கேட்டார்ல. என் பிள்ளைங்க சொல்லிட்டு போயிருச்சுடா, மொத்த கேள்விக்கு ஒத்த பதில. வாரிசா இருக்கிறதுக்கு அவன் மகன் வழியோ மகள் வழியோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன கனவை சுமந்து இந்த மண்ணில் போராடினேனோ, என் எண்ணத்தை சுமந்து எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே என்னுடைய வாரிசு என்று. இதுக்கு மேல கேள்வியை கேட்டுட்டு வந்துடாதீங்க தயவு செய்து. இனியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் ரொம்ப இறங்கி அடிப்போம். எப்பேற்பட்ட மாவீரர்கள் தெரியுமா? வெள்ளைக்காரை பார்த்து நடுங்கினான்டா என் பாட்டனை பார்த்து. அப்பேற்பட்ட வீரன் சாகும் போது அவன் கேட்டது என்ன தெரியுமா? இங்க இருக்க எல்லா மாவீரர்களையும் எதிர்த்து நின்று எவன் ஒருத்தனும் ஜெயிக்க முடியாதுடா. தன்னின பகை துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தப்பட்ட உலகத்தின் ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என் பாட்டனார்களை தூக்கு மேடைக்கு அருகிலே வைத்து உங்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை நல்லா கேட்டுங்கப்பா. பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி பிச்சை எடுத்த கூட்டமே கேட்டுக்கொள் என் பாட்டனின் வரலாறை. சாகும் போது கூட என் மக்களுக்கு எழுத்து மூலமாகவோ இல்லை வாய்மொழி மூலமாகவோ நாங்கள் மானியமாக கொடுத்த அந்த நிலத்தை, அந்த சலுகைகளை தொடர்ந்து அவர்கள் பெற வேண்டும் என்று மரணிக்கும் போது கூட மக்களை பற்றி சிந்தித்த மாவீரர்கள் என் பெரும்பாட்டனார்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே வெள்ளைக்காரனுக்கு முதல் முறையாக, அப்புறம் தானே சிப்பாய் கழகம், மங்கள் பாண்டே எல்லாம் கூப்பிட்டா என் பெரும்பாட்டன். ஐரோப்பிய ரத்தம் எவனுடைய உடலில் கலக்கவில்லையோ அவனெல்லாம் வா ஒன்று சேர்ந்து போராடுவான். அதை தாண்ட அவன் பேரு சீமானும் சொல்றா. திராவிட ரத்தம் எவனுடைய உடம்பில் கலக்கவில்லையோ தமிழன் என்று எல்லாரும் வா ஒன்று, சிந்தனை ஒன்று, செயல் ஒன்று. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் உனக்கு வாரிசா இருக்கிறதுக்கு? வந்தவன் போனவெல்லாம் முதலமைச்சர் சீட்ல உட்காரணும், எங்க தலைமையில கால் வச்சு ஆளணுமா?
நீ இவங்க எல்லாம் தளபதின்னு சொல்றது எங்க தலைவிதி. கேவலமாக இருக்குது. ஒருத்தர் கேடுச்சு சின்ன பிள்ளைய கேட்குது. ஆனால் மருது பாண்டியரின் மனசாட்சியில இருந்து கேட்டார்கள். குடிக்க வைத்து கொள்பவனையும் கூட்டத்தை கூட்டி கொள்பவனையும் தளபதி என்று இந்த நாட்டில் கொண்டாடுவது பேரவலம். ஏன் அவன் வரும்போது பேக்ரவுண்ட்ல பாட்டு போடணும், இல்லைன்னா எடுபடாது. உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வரவான்னு கேட்டுட்டான். இப்ப திருப்பி கரூருக்குள்ள போக முடியாது. என்ன பாட்டு போடுவான்? உயிரென வரவான்னு திருப்பி கேட்க முடியுமா? முடியாது. எப்படி கேட்கலாம்? உங்க விஜய் உயிரை எடுக்க வரவான்னு கேட்டா பொருத்தமா இருக்கும். மாதிரி கேட்க முடியாது. பார்த்தான் பாப்புலர் ஆகணும், ஸ்பாட்டுக்கு போகணும். சொல்லுவாங்கல்ல, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. எங்க ஊர்ல இப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஆசை, ஆனா நோகாம நோங்குதிங்கணும். பணம் ஊர்ல உட்காந்துக்கிட்டு இது என்ன இளவு அரசியலோ? இளவு வீட்டில் இருக்கிறவங்க நீ வா, ஏன் இடத்துக்கு வா, துக்கம் விசாரிக்க. ஒரு மனிதர்கள் கூடிய அடிப்படை மாண்பு கூட இல்லாதவனை தலைவன் என்று கொண்டாடுகின்ற ஒரு மோசமான சமூகத்தை, திரை போதையை, திரை கவர்ச்சியை, மது போதையை உள்ள அந்த ஊசி ஏற்றுவாங்களா, அது மாதிரி ஏற்றி இந்த சமூகத்தை நாசப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு தளபதி யாருன்னா, ஒருத்தர் அப்பவே, இது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட். எங்க அப்பா இருக்கும்போதே நான் கடைக்கு போகும்போது அண்ணா காசு கொடுத்தாரு, அவர்கிட்ட 50 பைசாவை ஆட்டையை போட்டேனாரு. ஒருத்தர் எங்க ட்ரைனிங், ஆட்டையை போடுற ட்ரைனிங்க அண்ணாட்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்துக்கங்க, தீட்டின மரத்துல கூறு பார்த்துருக்காங்க. ஒருத்தர் அண்ணாட்ட ஆட்டையை போட்டாரு, இன்னொரு தளபதி அண்ணாவையே ஆட்டையை போட்டு போயிட்டாரு. இதுதான் இவங்களோட வரலாறு. இவங்களுக்கு ரொம்ப விளக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெல் மூட்டையில் புல்லு முளைச்சாலும் சரி, இல்லை புல்லில் நெல் முளைச்சாலும் சரி, இவங்க எதையும் செவிசாய்ச்சி கேட்க போகிறதில்ல. இன்னைக்கு வந்து எடப்பாடி நிற்கும் போது அவர்கிட்ட போய் என்னமோ அவர் உங்களுக்கு தீர்வு சொல்லிடுற மாதிரி அவர்கிட்ட போய், ஐயா பார்த்தீங்களா நெல்லில் புல்லு முளைச்சிருச்சுன்னு காட்டுறீங்க. அந்த ஆள் ஒழுங்காக இருந்திருந்தா இந்த ஆளையே வாரான். இந்த பேய் சரியா இருந்தா இந்த பிசாஸ்ட போய் சிக்க வேண்டியதே இல்லையே. எதுக்கு வாரான்? இப்ப மறுபடியும் இவன் சரியில்லை, நான் அவங்கிட்ட கம்ப்ளைண்ட். இங்க ஒரு வேளாண் விஞ்ஞானி இருக்கிறார், அவர் பேரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். அவர் சொல்றாரு, எங்க ஆட்சியில இந்த இம்புட்டோண்டு முளைச்சிருக்குங்க, அவங்க ஆட்சியில இம்புட் முளைச்சதுதான், அது கட்டமண்ணா போச்சு. அதுல உனக்கு இவன் பெருசா, அவன் அடிச்சது கொஞ்சம் தாங்க, நான் நிறைய அடிச்சு வச்சிருக்கேன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இனியும் நாம இருக்கணுமா? இல்ல இனிமேலாவது மானம், ரோசம், சூடு, சொரண, நம் பிள்ளைகளின் எதிர்காலம் இதெல்லாம் பேணி காக்க வேண்டுமானால் உங்கள் பேரன், இந்த மாவீரர்களின் பேரன், என் அண்ணன் செந்தமிழன் சீமானை விட்டால் உங்களுக்கு வேற கதை கிடையாது என்பதை பெருமையோடும் பெருமிதத்தோடும் இங்கே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. தொடர்ந்து